நோன்பில் எந்நேரமும் கிச்சன்லேயே கிடக்காமல் கொஞ்சம் ஃப்ரோசன் ஐட்டம் செஞ்சு வச்சுட்டோம்னா நாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ இதுக்கு அந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்கன் கட்லெட் இது எப்பவும் போல் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். நோன்பு வை பிப்வை நம்ம சேனலில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நான் ரெசிபிஸ் எல்லாம் இங்கே கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த வருஷத்துக்கான ரமதான் ப்ரிப்பரேஷன் வந்து நான் ஷார்ட்ஸில் தான் வந்து கொடுப்பேன். லாங் வீடியோவில் ரெசிபி மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ இந்த கட்லெட் பண்ணுறதுக்கு நான் 350 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து வாங்கியிருக்கேன். அதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாவை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என் மகன் வந்து காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டா. ஸோ அவளுக்காக நான் கீரி தான் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் கட்லெட்டுக்கு சிக்கனை வந்து வேக வச்சுக்க போகிறேன். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தயிர் சேர்த்துருக்கோம், அதுவே போதும். சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும். இந்த கட்லெட் வந்து எப்பவும் போல் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கனில் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த டைமில் மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் 10 நிமிஷம் வச்சுக்க போகிறேன். சிக்கன் வந்து சூப்பராக வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் 350 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதே அளவுக்கு 350 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிழங்கு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். ஆக்சுவலாக நான் வந்து 1/4 கிலோ சிக்கன் தான் வந்து கேட்டிருந்தேன். பட் கடையிலேருந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்து விட்டுட்டாங்க. யூடியூபராக இருக்கனால ரமதானுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் வந்து ரமதான் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போவே வந்து பொரிச்சல் சாப்பிட்றோம். கம்மியாக சாப்பிட்லான்னு சிக்கனை குறைவாக கேட்டால் அவங்களே கூடவா கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ சிக்கன் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கிழங்கும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஒரு 5-6 விசில் வந்து போட்டுக்கலாம். இந்த சைடில் சிக்கனும் வந்து சூப்பராக வெந்துருச்சு. நிறைய தண்ணி விட்டுருக்கு. ஹை ஃபயரில் வச்சு தண்ணி எல்லாத்தையும் வந்து வற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் மட்டும் தனியாக வச்சுருக்கேன். நான் அதை வந்து கட்லெட்டில் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இந்த சிக்கன் வந்து ஆறி வரட்டும். அதுக்கிடையில் நம்ம இதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து சின்னதாக ஒரு கேரட், அப்புறம் பெரிய சைஸில் ஒரு பல்லாரி வந்து எடுத்திருக்கேன். ஒரு கேப்சிகம் சின்னதாக தான் வாங்கிட்டு வர சொன்னேன். பட் பெரிய சைஸில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ 3/4 வாசி தான் வந்து நான் கேப்சிகம் வந்து யூஸ் பண்ணேன். இந்த கட்லெட்டுக்கு கட்டாயமாக வந்து கேப்சிகம் சேர்க்கணும். இதோட ஃப்ளேவர் இதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். எனக்கெல்லாம் இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு கேப்சிகமோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதுக்கு நிறைய மல்லியில் வேணும். அதையும் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம இதுக்கு சேர்க்கிற இந்த வெங்காயம், கேரட், அப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் எதுவும் வந்து வதக்க போகிறதே கிடையாது. ஸோ நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சிக்கன் வந்து நல்லா ஆறி வந்துருச்சு. இனி கையால் வந்து உருத்தி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட்லெட் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் சிக்கனில் பண்ணாலும் சரி, இல்லைனா பீஃபில் பண்ணாலும் சரி, மிக்சியில் போட்டெல்லாம் அரைக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி கையால் உருத்தி பண்ணுங்கள். அதுதான் டேஸ்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைக்கும் போது ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆயிரும். பட் நம்ம இந்த மாதிரி கையால் உருத்தி பண்ணோம்னா அந்த கட்லெட்டை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நான் இந்த கறியெல்லாம் உருத்தி வச்சுட்டு அந்த பேனில் கொஞ்சம் அந்த கிரேவி இருந்துச்சு, அதையும் வந்து அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டேன். இந்த கட்லெட்டுக்கு வந்து சீஸ் சேர்க்கணும். நான் வந்து மொசரல்லா சீஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 200 கிராம் வந்து இருக்குது. அதில் வந்து நான் பாதி கூட எடுக்கல. பாதிக்கும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தேன். இதை அப்படியே துருவி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சீஸ் போட்டிருக்கனால இந்த கட்லெட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரீமியாக சீஸியாக செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நாம் இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே கிழங்கும் சூப்பராக ஆறி வந்துடுச்சு. இதையும் கையால் மசிச்சு விட்டுக்க போகிறேன். இந்த ரெசிபி வந்து சிக்கனில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பீஃப் இல்லைனா மட்டனில் பண்ணால் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இதில் ரொம்ப கொஞ்சமாக தான் மசாலா சேர்த்துருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். இந்த ரெசிபி வந்து சிக்கனில் பண்ணால் தான் டேஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் மட்டன்லேயோ இல்லைனா பீஃபில் பண்ணிங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் அதையும் சொல்லுங்கள். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இதுக்கு சேர்க்கிற காய்கறி எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கணும்னு. ஸோ நான் இதுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு சாப்பர் தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட சாப்பர் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் கையால் நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் முதல்ல இந்த கேரட்டையும் வெங்காயத்தையும் சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு தனியாக தான் கேப்சிகம் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கேப்சிகமில் வந்து நிறைய தண்ணி விடும். ஸோ அதை வந்து மொத்தமாக போட்டுறாதீங்க.
கேப்சிகம்மை சாப்பரில் போட்டதுமே நிறைய தண்ணி விட்டுருச்சு. நான் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கேப்சிகம் மட்டும் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கையால் கட் பண்ணுறீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. இப்போ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையும் சேர்த்துக்கிட்டேன். தேவைக்கு வந்து உப்பும் வந்து போட்டிருக்கேன். நான் இப்போ இதில் மசாலா எதுவும் வந்து சேர்க்கல. என் மகளுக்கு காரம் இல்லாமல் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கணும். ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கேன், அந்த காரமும் வந்து இருக்கும். ஸோ அவளுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் மசாலா சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு மசாலாவும் ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து காரத்துக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஆரிகானோ போட்டிருக்கேன். ஆரிகானோ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். அதை நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா பாஸ்தா ஸ்மெல் வந்துடும். ஸோ ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்தாலே வந்து போதும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த ஆரிகானோ இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க இந்த கேப்சிகம், அப்புறம் மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட ஸ்மெல்லே வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் வந்து போட்டிருக்கேன். இந்த ஸ்டஃபிங்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இதில் கேப்சிகம் சேர்த்துருக்கனால அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இப்போ இந்த ஸ்டஃபிங்கை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு வந்து கட்லெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 10 நிமிஷம் இல்லை, கொஞ்சம் கூட நேரமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து போட்டிருக்கேன். இன்னொரு பிளேட்டில் வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இனி ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து கட்லெட் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவரில் முக்கிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு பிரட்டி வச்சுக்கணும். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் இல்லை, ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸில் வச்சு அடுக்கி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். தேவைக்கு எடுத்து பொரிச்சிக்க வேண்டியதான். நீங்கள் பொரிக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் பொரிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், என்னை பொறுத்த வரைக்கும் ரமதான் ப்ரிப்ரேஷனுங்கிறது வந்து ஃப்ரோசன் ஐட்டம் மட்டும்தான். நான் அது மட்டும் தான் எப்போவுமே வந்து செய்வேன். ஏன்னா எனக்கு அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு கடப்பாசி காய்ச்சி இப்போவே ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, அப்புறம் சப்ஜா சீட்ஸ் வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதெல்லாம் நான் அப்போவே பண்ணிக்குவேன். எனக்கு அதெல்லாம் பெருசாக டைம் எடுக்காது. இதுதான் எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த டைமில். ஒரு சில பேர் இதை வந்து அன்ஹெல்தின்னு யோசிப்பீங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னா இனியும் ட்ரை பண்ணாதீங்க. பட் நம்ம ஃப்ரீசரில் கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு மெயின்டைன் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள்லாம் இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். நான் என் மகளுக்கு குட்டி குட்டி பாலாக வந்து போட்டு வச்சுருந்தேன். அவளுக்கு ஃபஸ்ட்டு பொரிச்சு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் எங்களுக்கு வந்து பொரித்தேன். நான் இதை வந்து நோன்புக்காகலாம் பண்ணலை. அன்றைக்கி நைட்டு பசியாரத்துக்கு இதுதான் நான் செஞ்சுருந்தேன். நோன்புக்கு இன்னும் டைம் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அந்த டைமில் நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். லாங் வீடியோஸில் மட்டும் இல்லை, நான் ஷார்ட்ஸ்லேயுமே ரெசிபிஸ் கொடுப்பேன். எப்பவும் போல் உங்கள் ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய நோன்புக்கு இந்த ரெசிபியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வீடியோக்காக சொல்லலை, நான் ஃபர்ஸ்ட் டைமாக தான் இந்த கட்லெட் வந்து செஞ்சு பார்த்தேன். உண்மையிலேயே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல கிறிஸ்பியாக செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இந்த ரெசிபி வந்து பக்காவாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.